தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற தலைப்பில் இன்றைக்கு 5வதாக தன்னை விசுவாசித்து வந்த சீசர்களை அவிசுவாசி என்று இயேசு அவங்கள வைகிறார், குறை சொல்கிறார். இயேசு கிறிஸ்துடைய மறுபக்கம் என்ற தலைப்பில் தன்னை விசுவாசித்து வந்த தமது சீசர்களை விசுவாசி என்று அவங்கள குறை சொல்கிறாரு, அவங்கள திட்டுறாரு என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். மத்தேயு 17 அதிகாரத்தில் 20 வசனத்தில் அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து இவ்விட விட்டு அகன்று போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி தம்முடைய சீடர்களுக்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினால தான் முடியாமல் இருக்கீங்கன்னு சொல்லி குறை சொல்கிறாரு, குற்றப்படுத்துகிறாரு, அவங்கள திட்டுறாரு. அவங்க இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன்னு நம்பி தான் வந்தாங்க, விசுவாசித்து தான் வந்தாங்க. ஆனால் அந்த விசுவாசத்தில் 100க்கு 100 இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அதான் சொல்கிறார்ல, கடுகளவு விசுவாசமாக இருந்தாலும் நீங்கள் இதை செஞ்சுருப்பீங்கன்னு சொல்கிறார். எதை? பிசாசி விரட்ட அவங்களால முடியல. ஒருத்தன் ஜலத்தில் விழுகிறான், அக்னியில் விழுகிறான், தீயில் விழுகிறான், அவங்களால அவனை ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. நோய் வியாதின்று வெளிப்படையாக மக்களுக்கு தெரிய வருதே தவிர பிசாசின்னு யாருக்கும் தெரியாது. இயேசுவின் சீசரிடத்திலே கொண்டு வர்றாங்க, அவங்களாலேயும் முடியல. இப்போ நம்ம பெரிய ஊழியக்காரன், கெட்டிக்காரன், அறிவாளினாலும் கூட எல்லா காரியம் 100க்கு 100 அவன் செய்வான்னு சொல்ல முடியாது. அவனுக்கும் அவிசுவாசம் உண்டு, அவனுக்கும் குறைவு உண்டு. கடுகளவு கூட விசுவாசம் இல்லாமல் பிளாங்கியாக சைவராக இருக்கிறதும் உண்டு. அதை புரிஞ்சுக்கங்க நீங்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். அந்த கெத்தை காட்டக்கூடாதுன்னு கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டாதுன்னு சொல்கிற மாதிரி சிலர் பெரிய கெட்டிக்கார மாதிரி சொல்கிறாங்க. நான் சொல்கிறது நிறைவேறலை, நான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், அது நிறைவேறலை, பலிக்கலை அப்படின்னா உடனே வாபஸ் வாங்கணும். நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், ஏதோ ஒரு ஏவுதலை சொல்லிட்டேன், தப்பு தான், நடக்கலை அப்படின்ட்டு அதை மன்னிப்பு கேட்டு ஜனங்களோட ஒப்புரவானா தான் அடுத்தாவது நல்லது பேசுவான்னு அர்த்தம். அவன் சொல்கிறான், நடந்தால் நடக்கும், நடக்காமையும் போகும், விசுவாசத்தில் தான் நான் சொல்கிறேன். நடந்தால் நான் பெரிய தீர்க்கதரிசி, கெட்டிக்காரன், எல்லோரும் என்னை பாருங்கள் மெச்சுங்கன்னு சொல்லி சொல்கிறது. நடக்காவிட்டால் இப்படி பல்ட்டி அடிக்கிறது. என்னடா இது? உள்ளதுன்னு சொல்லுங்கள். இயேசுக்கிட்ட சீசர்கள் சொல்கிறாங்க, எங்களால் ஏன் கூடால முடியல, எங்களால் முடியும், நான் கெட்டிக்காரன் தான், அப்படி இப்படின்னு சொல்லி அவன் தான் சரியில்லை, அவன் அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, அவன் கொண்டு வந்தவன் அவன் இயேசுவை நம்பலை, மற்றவனை தான் குறை சொல்லுவான், குற்றம் சாட்டுவானே தவிர இவனை இவன் தாழ்த்த மாட்டான், இவன் குறைகளை சொல்ல மாட்டான். ஆனால் சீசர்கள் அப்படி அல்ல. சீசர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு தனித்து 19ஆம் வசனத்தில் மத்தேயு 17:19 அப்பொழுது சீசர்கள் இயேசுவின் இடத்தில் தனித்து அதை துரைத்து விட எங்களால் ஏன் கூடாமல் போயிட்டு என்று கேட்டார்கள். எங்களால் முடியலன்னே ஒத்துக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்கும்போது இயேசு அந்த குறையை சொல்கிறாரு, உங்கள் அவிசுவாசம்தான். கடுகளவு கூட உங்களுக்கு விசுவாசம் கிடையாது. விசுவாசம் இருந்தால் உங்களால் கூடாது ஒன்றும் இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் அதிகாரம் கொடுத்துட்டாரு. இப்போ 17ஆம் அதிகாரத்துக்கு வருது. 10ஆம் அதிகாரத்தில் பிசாசிகளை துரத்தும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் சில ஜாதி பிசாசி ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் மென்றி வேறு ஒன்றிலும் புறப்பட்டு போகாதுன்னு சொல்லி 21 சொல்கிறாரு. அந்த அடிப்படையில் இவங்க உபவாசம் குறைவாக இருக்கலாம், அல்லது ஜெப குறைவாக இருக்கலாம், விசுவாச கடுகளவு கூட இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் குறைகள் தானே. ஒரு ஊழியக்காரனுக்கு அது இருக்கலாம், இயேசுவின் சீசர்களுக்கு அது இருக்கலாம், ஒத்துக்கிறணும். அவன்
மற்றவன் நீ சரியில்லை, ஜெபிக்க ஒருத்தன் சுகமாக காட்டினா அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. சென்னை பட்டணத்தில் தண்ணி வந்து அழிஞ்சது, மக்கள் பாவம் செஞ்சிட்டாங்களாம், வேசித்தனம் விபச்சாரம் பண்ணிட்டாங்களாம், உங்களுக்கு சரியில்லையா. அவங்க அந்த அங்கே உள்ள சென்னையில் உள்ள பாஸ்டரில் தான் பொறுப்பாக. நாங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் இப்போ சேஃப்டியாக நாங்கள் வந்து தூத்துக்குடியில் இருக்கிறோம். தூத்துக்குடியில் தான் அதிகமாக மழை வந்துச்சுன்னு சொல்லி அடுத்த வாரத்திலேயே அடிச்சிச்சு. அவனுக்கு தெரியல அடுத்த வாரம் அவன் வருதுன்னு சொல்லி அவனுக்கு தெரியல போட்டிருக்கேன். பெரிய தீர்க்கதரிசி, பெரிய அறிவாளின்னு சொல்கிறான், அவனுக்கு தெரியல. அடுத்த வாரத்திலேயே வரலாறு காணாத தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் கழுத்தளவில் தண்ணி வந்து மக்கள் செத்து எத்தனை அதெல்லாம் ஒருத்தரும் சொல்லலை, ஒருத்தரும் செய்யலை. இப்போ என்னடா சொல்கிற அதுக்கு? அதை விட நீ மோசம்னு சொல்கிறதா? அதை விட தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் ரொம்ப பாவிகள்னு சொல்கிறதா? என்ன சொல்கிற? உடனே அதுக்கு ஏதாவது கதையை வச்சுருப்பான். ஜனங்க முட்டா பையங்க தானே, முட்டா ஜனங்க தானே. என்றைக்குமே இவ்வளோ சொல்லிட்டு தெரிகிறோம், எவனும் விழிப்புணர்வு அடைகிறதில்லை. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு ஆட்கள் பஞ்சமாக, நல்ல ஊழியர்களுக்கு தான் கூட்டம் வராத தவிர இந்த மாதிரி குறி மாதிரி சொல்லி இந்த மாதிரி ஜனங்களை ஏமாத்துறவனுக்கு தான் கூட்டம் நிறையா இருக்கே. பணம் கொட்டுவாங்களே. இன்றைக்கி சாமியாருக்கு முழுவதும் பாரு, இந்து சாமியார்களை மடாதிபதி, அங்கங்கே சித்தர் சாமியார்னு சொல்கிறவன் முழுவதும் பணக்காரனாக தான் இருக்கான். இடம் வாங்கி போட்டுக்கிட்டு தான் இருக்கான். அமிர்த அம்மா, அந்த அம்மா, இந்த அம்மா, நித்யாவன் எத்தனையோ பொம்பளையில் ஆட்டையை போட்டே கொண்டு போயிட்டான் தனித்தீவுக்கு. எத்தனையோ ரஜினிஸ்ன்னு ஒரு சாமியார் இருந்தால், எவ்வளவோ சாமியார்களுக்கு தான் புராடு ஆளுங்க பொய் பேசுகிறவங்களுக்கு தான் ஏன் காலம். உண்மையுள்ள ஊழியர்களுக்கு அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி கிடையாது. ஆனால் பரலோகத்தில் சரியான ஒரு 12 வாசலில் அப்போஸ்தலருடைய நாமங்கள் பதித்திருந்ததுன்னு இருக்குது. உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொன்னார் லூக்கா 10:20. அவங்களுக்கு அந்த பேர் அந்த மதிப்பு அங்கே தான், இங்கே கிடையாது. இங்கே இல்லை. எல்லோரும் உங்களை புகழும் போது உங்களுக்கு ஐயோன்னு சொன்னார். இங்கே அந்த புகழ்ச்சியை அப்போஸ்தலர் விரும்பலை, கேட்கலை. இயேசுவும் அதை வேண்டாம்னு தான் சொன்னார், மறைஞ்சிருங்கன்னு தான் சொன்னார். உங்கள் பேர் பொய்யா அநியாயமாக சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள்னு சொன்னார் தவிர, எல்லோரும் புகழும் போது உங்களுக்கு ஐயோன்னு தான் சொன்னார். ரொம்ப பணக்காரங்களை பார்த்து ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோன்னு தான் சொன்னார். ஐயோனா கேடுன்னு அர்த்தம். அதனால் இங்கே உள்ள ஊழியர்கள் முழுவதும் இன்றைக்கி செழிப்பு, இன்றைக்கி ஆடம்பரம், காரு, பங்களா, டேங்கப்பா, நீச்சல் குளம், பெரிய ஏசியில் ஓசியாக உட்காந்துக்கிட்டு ஆடம்பர வாழ்க்கையாக வாழ்கிறவனுக்கு பரலோகத்துக்கு இடம் இல்லை. இந்த பூமியிலையும் அவன் நல்லா சாவு கிடைக்காது, நல்லா இருக்க மாட்டான். இயேசுவின் பேரால் வர்ற மக்களை ஏமாத்துறான், வஞ்சிக்கிறான், திட்டுறான். அதை ஒத்துக்கிற மாட்டாங்க. அவன் மனம் திரும்பிட்டானா நல்லாயிருக்கும். கடைசி காலத்தில் உள்ள 7 சபைகளுக்கும் ஊழியக்காரங்களை மனம் திரும்புன்னு தானே சொல்கிறாரு. குறைவும் சொல்கிறாரு, நிறைவும் சொல்கிறாரு. இயேசு யாரையும் குறை சொல்லலை. இயேசு குறையே சொல்ல மாட்டாருன்னு முட்டா பையங்க இனிமேல் சொல்லாதீங்க. குறையை சுட்டி காட்டுவார். சீடர்களாக இருந்தாலும் முகஸ்துதி இல்லாமல் பேசுவார், நியாயத்தை பேசுவார். நம்மை விட்டு பிரிஞ்சு போவானான்னு பயப்பட மாட்டார். பிதாவி சித்தத்தை செய்யத்தான் எனக்கு போஜனம், அதுக்கு தான் வந்தேன்னு சொன்னவர், இவங்கள்லாம் பிரியப்படுத்திக்கிட்டு இங்கே ராஜ்யத்தை அமைச்சிக்கிட்டு என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதே அல்லேன்னு சொல்லிட்டாரு. இங்கே எப்படி பிரியப்படுத்திக்கிட்டு வாழ்வார். அந்த எண்ணம் போல் நீங்களும் நானும் இருந்தால் தான் இயேசுவை பின்பற்ற முடியும், இயேசுவை போல் பேச முடியும், நடக்க முடியும். ஏதோ ஒரு அளவில் 100க்கு 100 நான் சொல்ல வரல, ஏதோ முடிஞ்ச அளவில் வர முடியும். அப்படி சீசர்கள் அப்படி இருந்து தான் இரத்த சாட்சியாக மரித்தாங்க. அறியாமல் இருப்பது ஒரு தவறோ குற்றமோ அல்ல. அவங்க இயலாமல் விசுவாசம் இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு அவ்வளோதான். அது ஒரு ஒத்துக்கிறணும். ஆண்டவரே எங்கள் முடியல, எங்களால் ஏன் முடியலன்னு சொல்லும்போது குறைய சொல்கிறாரு, என்ன செய்யணும்னு சொல்கிறாரு, அவங்களுடைய அவிசுவாசத்தை சுட்டி காட்டுறாரு. கடுகளவு கூட உங்களுக்கு விசுவாசம் கிடையாதுன்னு சொல்கிறாரு. இருந்தால் நீங்கள் பெரிய காரியங்களை உங்களால் எல்லாம் முடிஞ்சிருக்கும், முடியாத காரணம் இதான்னு சொல்கிறாரு. அன்னைக்குள்ள அந்த இயேசு தான் இன்றைக்கும் இருக்கார். இன்றைக்கும் உள்ள ஊழியர்களுக்கு சொல்லத்தான் செய்கிறாரு. இன்றைக்கும் இதே வசனம் தான். இன்றைக்கி புதுசாக இதை விட்டு தாண்டி ஒரு சுவிசேஷத்தில் இன்னொன்று சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. அப்படின்னா வேறொரு இயேசு, அவன் சொல்கிற சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம். இந்த ஆவியில் பரிசுத்த ஆவியில் அருளப்பட்டிருக்கு. அவன் இதில் இல்லாத ஒன்று ஆவியானவன் சொன்னான்னா அது வேறொரு ஆவி. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் எல்லா ஆவிகளையும் நம்பாதீங்கன்னு இருக்குது. அந்த ஆவிகள் தேவனால் உண்டாக சோதித்து பாருங்கன்னு இருக்குது.
மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாக இருக்குது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துனா சுவிசேஷம் 2000 வருஷத்துக்கு முந்தையே இந்த பூமியில் மாம்சமாக வந்தார்ல, அவர் சொன்ன வார்த்தை இருக்குல்ல, ரெக்கார்டாக இருக்குல்ல, அதை அறிக்கை பண்ணணும். இன்றைக்கி வேறொரு இயேசுவாக இருப்பான், வேறொரு சுவிசேஷமாக இருக்கும். இன்றைக்கி கடைசி காலத்தில் பிசாசு எழும்பி இதில் இல்லாததெல்லாம் சொல்லி சொல்கிறாருன்னா அது வேறொரு இயேசு. அவன் கள்ள சகோதரன், அவன் கள்ள ஊழியக்காரன், அந்தி கிறிஸ்து ஆவி, கள்ள திருக்கதர்சி ஆவி, இப்படித்தான் நம்ம கடைசி நாட்களில் வருவாங்கன்னு சொன்னதை நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணுமே தவிர, இதில் உள்ளது தான் நமக்கு வேதம், நம்ம உள்ள காரியம். அதனால் ஊழியக்காரங்களை வஞ்சார், திட்டினார், அவிசுவாசம்னு சொன்னார், ஜப குறைவு சொன்னார், ஒத்துக்கிட்டாங்க. அதனால் கோவிச்சிட்டு போயிட்டாங்களா? திரும்ப சரி பண்ணி அப்படியே நல்ல நிலைமைக்கு இனிமேல் உங்களை ஊழியக்காரனே சொல்ல மாட்டேன், சிநேகிதர்னு சொல்கிறேன்னு யோவான் 15:15 இயேசு பாராட்டுற அளவில் கடைசியில் யோவான் 13 அதிகாரத்தில் அவருக்கு காலை பிடிச்சே அவங்களுக்கே பணிவிட இயேசு அவங்களுக்கே பணிவிட செய்கிற அளவில் அவங்க உயர்த்தப்பட்டாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, பண்ணாங்க. ஆனாலும் அதில் நீ செய்ய வேண்டியது சீக்கிரம் செய்யுன்னு சொல்லி யூதாசை சொன்னார். யூதாசை சொல்லலை, அவனுக்குள்ளே உள்ள சாத்தானை சொன்னார். யோவான் 13:2 சாத்தான் இருதயத்தை தூண்டுறான். அவன் இடம் கொடுத்துட்டான். 27ஆம் வசனத்தில் புகுந்தான் இருக்கு. புகுந்த பிறகு நீ செய்ய வேண்டியது சீக்கிரம் செய்யுன்னு சொல்லி சாத்தானை சொல்கிறார். வெளிப்படையாக அவன் ஊழியக்காரன், சாத்தான் அவன். உங்களில் ஒருவன் சாத்தான் பிசாசியாக இருக்கானேன்னு சொல்லி யோவான் 6:70 சொன்னார்ல, யூதாஸ் தான். பிசாசி பேதுருவை கூட பயன்படுத்தினான். அப்பால போ, எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லி மத்திய 16ஆம் அதிகாரத்தில் நான் போன தடவை சொன்னேன் இல்லையா, நீ எனக்கு இடலாம் இருக்கிற, மனுஷனை தேவனை கேட்டவளை யோசிக்காமல் மனுஷனை கேட்டவளை யோசிக்கிறேன்னு. மனுஷனை கேட்டவளை யோசிக்கும்போது சத்தியத்துக்கு விரோதமாக நம்ம பேசும்போது நல்லது பேசுகிற மாதிரி தெரியும், இயேசுவுக்கு அனுகூலமாக பேசுகிற மாதிரி தெரியும். மாம்சம் ரத்தம் உள்ள வெளிப்பாடு தான். பிசாசி அதை பயன்படுத்துவான், நமக்கே தெரியாது. பேதுருவை கூட பிசாசி சாத்தானேன்னு சொல்கிறாரு, யூதாசை சாத்தானேன்னு சொல்கிறாரு. குறையே சொல்லலை, அவர் யாரையும் வைய மாட்டார், யாரையும் கடிந்து கொள்ள மாட்டார். தயவுசெய்து இனிமேல் அப்படி இந்த புது வருஷத்தில் இயேசு அப்படி நினைக்காதீங்க. இயேசுவின் மறுபக்கத்தை புரிஞ்சுக்குங்க. அன்னைக்குள்ளே இயேசு தான் இன்றைக்கி நேற்றும் இன்றும் அவர் என்றும் மாறாதவராக இருக்கார். இன்றைக்கும் அதே கரண்டில் தான் இருக்கார், அதை புரிஞ்சுக்க. இன்றைக்கும் சரியில்லாட்டினா பிசாசின்னு தான் சொல்லுவார், பேயின்னு தான் சொல்லுவார். அவிசுவாசம் இல்லை இருந்தால் அவிசுவாசம் தான் சொல்லுவார். அதனால் நம்ம இனிமேல் ஜபத்தில் உபவாசத்தில் ஆக்கி கொண்டு கடுகளவு, அதனால் மலையளவு விசுவாசம்னு சொல்லலை, கடுகளவு விசுவாசம், ரொம்ப சாதாரணமாக ஒரு விசுவாசம், அது ஸ்ட்ராங்காக இருந்தால், கரெக்டாக இருந்தால், அது உபவாசத்தோடு ஜபத்தோடு இருந்தால், பெரிய மலையை பார்த்து பேர்ந்துண்டு சமுத்திரத்தில் போனாலும் போயிடும். மலைன்னா ராஜ்யங்களை குறிக்கும், சமுத்திரம்னா ஜனங்களை குறிக்கும். ஜனங்களிலிருந்து வந்த ராஜ்யம் ஜனங்கள்கிட்டயே போய் அழிஞ்சிரும். ஜனங்களே ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுவான், ஜனங்களே அந்த ஓட்டு மாற்றி போட்டு கவிழ்ப்பான். அதான் இமயம் சரிந்ததுன்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க. இமயம்னா மலை, இமயம் சரிந்தது சொல்கிறது காரணம் அதான். சில பெரிய தலைவர்கள் பெரிய ஆள்களாக இருந்தாலும் அவன் செத்தா அது கட்சி அதோட போச்சு, அதோட முடிஞ்சிச்சு. இப்போ விஜயகாந்த் கட்சி தலைவர்னு சொல்லி இமயம் மாதிரி இமயம் சரிஞ்சதுன்னு போஸ்டர் அடித்து ஓட்டினாங்க. அந்த மழை சாஞ்சிருச்சு, அவ்வளோதான். கடலில் வந்தது கடல்லே மழை சாஞ்சது மாதிரி மனுஷர்கிட்ட வந்தது மனுஷர்கிட்டயே செத்து அடக்கம் பண்ணி மனுஷ கூட்டத்திலேயே புதைச்சி அதோட முடிஞ்சு. அது என்ன செய்ய? அது மாதிரி தான் மழைன்னா எழுத்தின்படி மழை இல்லை, ராஜ்யங்களை குறிக்கும். மலைகளை கண்டாயே வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் அந்த குன்றுகள் முழுவதும் ராஜ்யங்களை குறிக்கும். தண்ணி ஜனங்களை குறிக்கும். அதில் போட்டிருக்கு வெளிப்படுத்தல் 17:15 தண்ணீர்களை கண்டாயே, அது ஜனங்களும் பாசக்காரனும் கூட்டங்கள் தான் இந்த தண்ணீர்னு சொல்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஆவிக்குரிய கருத்து இருக்குது, எழுத்தின்படியான விளக்கமும் இருக்குது. ஆவிக்குரியது நம்ம ஆவிக்குரியதை எடுக்கணும், எழுத்தின்படி உள்ளதை எழுத்தின்படி எடுக்கணும். ஆகவே இயேசு தம்முடைய விசுவாசத்தில் வந்த சீடர்களை கூட அவிசுவாசின்னு சொன்னார், கடுகளவு கூட விசுவாசம் இல்லைன்னு சொன்னார். அவங்கள புத்தி சொன்னார், கடிந்து கொண்டார், அவங்களுக்கு அறிவுரை சொன்னார். ஆகவே இயேசு இன்றைக்கும் தம்முடைய ஊழியர்களை கடிந்து கொள்கிறாரு, அவிசுவாசி என்று சொல்கிறாரு, புத்தி சொல்கிறாரு, கடுகளவு கூட இல்லைன்னு உடைச்சி பேசுகிறாரு. திரும்ப
உபவாசம் பண்ணுங்கள், ஜெபத்தில் இருங்க, உங்களால் எல்லாம் முடியும்னு சொல்லி திரும்ப உற்சாகப்படுத்துகிறாரு. இயேசுவினுடைய குணம், கொள்கை, உபதேசம் அப்படித்தான். அன்னைக்கு தான் அப்படித்தானே, இன்றைக்கும் அப்படித்தான், இப்போவும் அப்படித்தான். அதனால் உங்களை மாற்றிக்கங்க, இயேசுவை பின்பற்றுங்க. இன்றைக்கி உள்ள போதகர்கள் சொல்கிறத கேட்காதீங்க. ஸ்தாபனங்களையோ பைபிள் காலேஜையோ இன்றைக்கி உள்ள பிஷப்பு நாய்களையோ பின்பற்றாமல் இயேசுவை பின்பற்றுங்க. நாய்கன்னு ஏன் சொல்கிறீங்கன்னா, இயேசு அன்னைக்கு நாய்களுக்கு முன்பு முத்துக்களை போடாதீங்கன்னு சொன்னார்ல, பரிசுத்தமானது நாய்களுக்கு, அதுதான் அந்த நாயைத்தான் சொல்கிறேன். பவுல் கூட அதை எச்சரித்தான், நாய்களுக்கு எச்சரிக்காருங்கன்னு சொல்லி பொல்லாத ஊழியக்காரங்கள பிலிப்பியர் 3:2 சொன்னான்ல, அந்த அதை தான் சொல்கிறேன். நான் அதைத்தான் சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லியிருக்கு, சோம்பேறி உள்ள பெருவயிற்று நாய்கன்னு சொல்லி ஏசாயா 56ஆம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கு. அதனால் வசன அடிப்படையில் அதுங்க உள்ளது நான் சொல்கிறேன். எனக்கும் அதே தான். மற்றவங்களுக்கு சொல்கிறேன்னா நானும் அப்படி இருந்தால் எனக்கும் அதுதான். மற்றவங்களுக்கு ஒரு நீதி, எனக்கு ஒரு நீதி இல்லை. நிற்கிறேன்னு சொல்லுகிறேன், நானும் விழுந்து போகாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். உபதேச காரியங்களை பற்றி சொல்கிறேன். அதனால் உபதேச காரியங்களில் நம்ம எச்சரிக்கையாக இருப்போம், ஜாக்கிரதையாக இருப்போம். இன்றைக்கி உள்ள ஊழியர்களை கிறிஸ்தவ ஊழியர்களாக நிலையெடுத்துவோம். கர்த்தர் நம்மை நல்ல வழியில் நடத்துவாராக. நன்றி, வணக்கம்.